எருசலேமில் அப்சலோம். அதிகாரம் 15. இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓட 50 சேவகரையும் சம்பாதித்தான். மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்குப் போகிற வழி ஓரத்தில் நின்று கொண்டு, எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்தரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது அவனை அழைத்து, நீ எந்த ஊரான் என்று கேட்பான். அவன், உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்றுக்கடுத்த இன்ன ஊரான் என்றால், அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமுமாயிருக்கிறது. ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான். பின்னும் அப்சலோம், வழக்கு வியாஜமுள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து, நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்பான். எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். அப்சலோம் மறுபடியும் தாவீது ராஜாவின் அரண்மனைக்குள் பிரவேசிக்கிறான். தாவீதோடு சமாதானமாய் இருக்க வேண்டும் என்பது அவனுடைய நோக்கம் அல்ல. தாவீது அமர்ந்திருக்கும் சிங்காசனத்தில் அமர வேண்டும் என்பதே அவனுடைய பேராசை. ஆனால் அப்சலோமின் குணம் மிகவும் துன்மார்க்கமும் கபடமும் நிரம்பியதாய் இருக்கிறது. நேர்வழியில் ஆட்சியை பிடிப்பதற்கு பதிலாக குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்க சதி பண்ணுகிறான். அப்சலோம் தாவீதின் ராஜாவின் அரண்மனையில் வந்து அவரோடு கூட இருந்து இராஜாங்க காரியங்களையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ராஜரீகத்தின் நுணுக்கங்களையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். தாவீதுக்கு பின்பு தான் அந்த சிங்காசனத்தில் அமர வேண்டும் என்று அப்சலோம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ஆனால் அப்சலோமுக்கோ பொறுமை இல்லை. தாவீதை அவருடைய சிங்காசனத்திலிருந்து கீழே தள்ளிவிட்டு தான் அதிலே எவ்வாறு அமர்ந்து இஸ்ரவேலை ஆட்சி செய்யலாம் என்று அப்சலோம் சதி பண்ணுகிறான். இதற்காக அவன் முதல் வேலையாக ஜனங்களுடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ள திட்டமிடுகிறான். ஜனங்கள் தனக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அப்சலோம் எதிர்பார்க்கிறான். ஒருவன் உயர்ந்த அந்தஸ்திற்கு வர வேண்டும் என்றால் அவனிடத்தில் மேன்மையும் நன்மையும் காணப்பட வேண்டும். தலைவராக வருகிறவர்களிடத்தில் இவ்விரண்டு நற்குணங்களும் இருக்க வேண்டும். இது அப்சலோமுக்கும் தெரிந்திருக்கிறது. ஆகையினால் அப்சலோம் தன்னை இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே பெரியவனாக காண்பித்துக் கொள்ள திட்டமிடுகிறான். அப்சலோமின் முயற்சி வெற்றி பெறுகிறது. இஸ்ரவேல் தேசத்தில் தான் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பதற்கு தகுதியானவன் என்பதை அவன் எல்லோருக்கும் புரிய வைக்கிறான். அவன் பார்வைக்கு உயர்ந்த அந்தஸ்திலே இருந்தாலும் அவனுடைய இருதயத்தில் துன்மார்க்கமும் தீய எண்ணமும் நிரம்பி இருக்கிறது. அப்சலோம் தாவீதை விட்டு கேசூருக்கு போனான். கேசூரின் ராஜாவினிடத்தில் அவன் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டான். இஸ்ரவேலின் ராஜாக்கள் தங்களுக்கு குதிரைகளையும் ரதங்களையும் சேர்க்கக்கூடாது. கேசூரின் ராஜாவோ தனக்கு ஏராளமான குதிரைகளையும் ரதங்களையும் வைத்திருக்கிறான். அப்சலோமின் பார்வைக்கு கேசூரின் ராஜா கம்பீர தோற்றத்தில் காணப்படுகிறான். தாவீது ராஜா கோவேறு கழுதையின் மேல் ஏறி வருவது வழக்கம். தாவீது அந்த கழுதையின் மேல் ஏறி வரும்போது அப்சலோமின் பார்வைக்கு கம்பீரமாய் இல்லை. தாவீது பரிதாபமான தோற்றத்தில் இருப்பது போல அவனுக்கு காணப்படுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களும் மற்ற ஜாதிகளுக்கு இருப்பது போல தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று விரும்பினார்கள். சாமுவேல் தீர்க்கதரிசியும் ராஜாவின் காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எடுத்துச் சொன்னார். உங்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால், தன் ரதத்திற்கு முன் ஓடும்படி அவன் உங்கள் குமாரரை எடுத்து தன் ரத சாரதிகளாகவும் தன் குதிரை வீரராகவும் வைத்துக் கொள்ளுவான். 1 சாமுவேல் 8:11. சாமுவேல் சொன்ன பிரகாரமாகவே அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓட 50 சேவகரையும் சம்பாதிக்கிறான். அப்சலோம் தாவீதின் ஊருக்கு வந்துவிட்டான். ஆனால் ராஜாவின் முகத்தை பார்க்க முடியவில்லை. 2 வருஷமாக ராஜாவை பார்க்காமலேயே இருக்கிறான். இந்த நிகழ்ச்சி அவ்விரண்டு வருஷங்களுக்கு பின்பு நடைபெறுகிறது. ரதங்களும் குதிரைகளும் பெருமைக்கு அடையாளம். ராஜரீகத்திற்கும் அதன் கம்பீரத்திற்கும் அவை அழகு சேர்க்கும். ஒரு ராஜாவுக்கு முன்பாக இவையெல்லாம் முன்னால் போகும்போது அந்த ராஜா போகும் வழியெல்லாம் அவனுக்கு தடையில்லாமல் இருக்கிறது என்று பொருள். அப்சலோம் தைரியசாலி, பெருமைக்காரன், சௌந்தரியமுள்ளவன்.
சாதுரிய பேச்சு திறமை உள்ளவன், பழிவாங்கும் எண்ணமுடையவன், கலகக்காரன். அம்னோன் மரித்த பிறகு தான் ஆட்சிக்கு வரவேண்டும் என்று அப்சலோம் விரும்பினான். தாவீதோடு இதற்காக ஒப்புரவாக முயற்சி பண்ணினான். ஆனால் தாவீதோ அப்சலோமின் முகத்தை கூட பார்க்கவில்லை. அப்சலோம் சாலமோனை பற்றி கவலைப்படவில்லை. ஏனெனில் பத்சேபாள் பாவம் செய்து தாவீதோடு சேர்ந்து கொண்டவள். அவளுடைய புத்திரருக்கு இராஜாங்கத்தில் செல்வாக்கு இராது என்று நினைத்தான். மேலும் அப்சலோம் தாவீதுக்கு எதிராக கலகம் பண்ணும்போது சாலமோன் சிறு பையன். அப்சலோம் கலகம் பண்ணுவதற்கு எடுத்த முயற்சிகளின் விவரம் வருமாறு: அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓட 50 சேவகரையும் சம்பாதித்தான். அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று கொண்டான். எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்தரமாய் ராஜாவினிடத்தில் நியாயம் தீர்க்கிறதற்காக போகும்போது அவனை அழைத்து, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமுமாய் இருக்கிறது. ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான். வழக்கு வியச்சமுள்ளவர்கள் எல்லோரும் என்னிடத்தில் வந்து நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்பான். அப்சலோம் ராஜாவை நோக்கி, நான் கர்த்தருக்கு பண்ணின என் பொருத்தனையை எப்ரோனில் செலுத்தும்படிக்கு நான் போக உத்தரவு கொடும். கர்த்தர் என்னை எருசலேமுக்கு திரும்ப வரப்பண்ணினால் கர்த்தருக்கு ஆராதனை செய்வேன் என்று உமது அடியானாகிய நான் சீரியா தேசத்தில் கேசூரிலே குடியிருக்கும்போது பொருத்தனை பண்ணினேன் என்றான். அப்சலோம் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கெல்லாம் வேவுகாரரை அனுப்பி, நீங்கள் எக்கால துணியை கேட்கும்போது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி வைத்திருந்தான். எருசலேமில் இருந்து வரவழைக்கப்பட்ட 200 பேர் அப்சலோமோடே கூட போனார்கள். அவர்கள் வஞ்சகமின்றி அறியாமையினால் போனார்கள். அப்சலோம் பலிகளை செலுத்தும் போது தாவீதின் ஆலோசனைக்காரனாகிய அகித்தோப்பேல் என்னும் கீலோனியனையும் அவன் ஊராகிய கீலோவில் இருந்து வரவழைத்தான். அப்படியே கட்டுப்பாடு பலத்து ஜனங்கள் அப்சலோமினிடத்தில் திரளாய் வந்து கூடினார்கள். அப்சலோமும் அவனோடு சேர்ந்து கொண்ட கலகத்தாரும் எருசலேமிற்கு வந்து பட்டணத்தை பிடித்து கொண்டார்கள். அப்சலோம் அகித்தோப்பேலை பார்த்து, நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று ஆலோசனை சொல்லும் என்றான். அகித்தோப்பேலின் ஆலோசனைப்படியே அப்சலோமுக்கு உப்பரிகையின் மேல் ஒரு கூடாரத்தை போட்டார்கள். அங்கே அப்சலோம் சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசித்தான். ராஜாவுக்கு எதிராக தான் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று அப்சலோம் அகித்தோப்பேலிடத்திலும் ஊசாயினிடத்திலும் ஆலோசனை கேட்டான். இஸ்ரவேல் எல்லோரையும் கூட்டினான். யோர்தான் நதியையும் தாண்டி தாவீதை துரத்தி சென்று அப்சலோமும் இஸ்ரவேல் ஜனங்களும் கீலேயாத் தேசத்தில் பாளையம் இறங்கினார்கள். எப்ராயிம் மலையில் அப்சலோம் தாவீதோடும் அவன் மனுஷரோடும் யுத்தம் பண்ணினான். யுத்தத்தில் அப்சலோம் மரித்தான். இதனால் தாவீதுக்கு எதிரான கலகம் முடிவுற்றது. ராஜாவுக்கு முன்பாக 50 சேவகர் ஓடுவதை பார்க்கும்போது ஜனங்கள் அப்சலோமை கம்பீர தோற்றத்தில் பார்க்கிறார்கள். அப்சலோமின் பெருமையும் அதிகரிக்கிறது. ஜனங்களும் இதுபோன்ற மதியீனமான மாய்மாலத்தை விரும்புகிறார்கள். அப்சலோம் 50 சேவகரோடு ரதத்தில் போவதை தாவீது பார்க்கிறார். அப்சலோம் தாவீதின் ராஜரீகத்திற்கு பெருமை சேர்ப்பதற்காக இவ்வாறு குதிரைகளையும் ரதங்களையும் தனக்கு முன்பாக ஓடும் சேவகரையும் சம்பாதித்திருக்கிறான் என்று தாவீது நினைக்கிறார். தாவீது அப்சலோமின் முயற்சியை தடை பண்ணவில்லை. அப்சலோம் ஜனங்களுடைய பார்வையில கம்பீரமான தோற்றத்தோடு இருக்கிறான். ஆனால் அவனுடைய இருதயத்தில் மோசமான திட்டங்கள் இருக்கிறது. அப்சலோம் தாவீதுக்கு கீழ்ப்படிந்து தன்னை ஒரு நல்ல குமாரனாக நிரூபிக்க வேண்டும். ஜனங்களுக்கு அவன் உண்மையாகவே நன்மை செய்து ஜனங்களுடைய மதிப்பையும் மரியாதையையும் பெற வேண்டும். அப்சலோம் இதுபோன்ற நியாயமான காரியங்களை செய்திருந்தால் தாவீது ராஜாவின் மரணத்திற்கு பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் அப்சலோமை இஸ்ரவேலின் ராஜாசனத்தில் அமரச் செய்வார்கள். நன்றாக கீழ்ப்படிய தெரிந்தவர்களுக்குத்தான் நன்றாக ஆட்சி செய்யவும் தெரியும். உண்மையிலேயே நல்ல சுபாவம் உள்ளவர்கள் தங்கள் சொந்த இடங்களில் நல்லவர்களாக இருப்பார்கள். சொந்த ஊரில் துன்மார்க்கராய் இருந்து கொண்டு மற்ற ஊர்களில் நல்லவர்களைப் போல வேஷம் போட மாட்டார்கள். நல்லவர்கள் எங்கு போனாலும் நல்லவர்களாகவே இருப்பார்கள். அப்சலோமோ தன்னுடைய தகப்பன் இருக்கும் அரண்மனையில் துர்க்குணம் உள்ளவனாய் இருக்கிறான். ஆனால் அரண்மனைக்கு வெளியிலோ ஜனங்கள் மத்தியில் தன்னை நல்லவன் போல காண்பித்துக் கொள்கிறான்.
மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று கொண்டு எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்தரமாய் ராஜாவினிடத்தில் நியாயம் தீர்க்கிறதற்காக போகும்போது அவனை அழைத்து, நீ எந்த ஊரான் என்று கேட்பான். அவன், உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்றுக்கடுத்து என்ன ஊரான் என்றால், அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமுமாய் இருக்கிறது. ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான். அப்சலோம் நியாயாதிபதி அல்ல. தன்னை நியாயாதிபதியாக நியமித்தால் அவனுடைய வழக்கு ஜெயம் வரும் என்று உறுதி கூறுகிறான். இதுபோல பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்தில் அப்சலோம் நின்று கொண்டு ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக போகிறவர்கள் அனைவரையும் பார்த்து கூறுகிறான். இதனால் ஜனங்களுடைய மனதில் தாவீதுக்கு பதிலாக தங்களுக்கு அப்சலோம் ராஜாவாக இருந்தால் நலமாய் இருக்குமே என்னும் எண்ணம் உண்டாயிற்று. இஸ்ரவேல் தேசத்திற்கு தான் நியாயாதிபதியாய் இருக்க வேண்டும் என்பது அப்சலோமின் விருப்பம். அப்சலோம் ஏற்கனவே தன் சகோதரன் அம்னோனை கொன்று போட்டவன். அப்சலோம் நியாயாதிபதியாய் இருக்க வேண்டும் என்றால் அவன் மற்றவர்களுடைய வழக்குகளை விசாரிப்பதற்கு முன்பு தன்னுடைய கொலை குற்றத்தை விசாரித்து தனக்குத்தானே தண்டனை கொடுத்து கொள்ள வேண்டும். ஆனால் அப்சலோமோ தன்னுடைய வழக்கை விசாரிக்க விரும்பவில்லை, மற்றவர்களுடைய வழக்கை விசாரிக்க விரும்புகிறான். தான் ஜனங்களுக்கு நியாயம் விசாரிக்கும்படி தன்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாய் இருக்கும் என்று அப்சலோம் எல்லோரிடத்திலும் சொல்லுகிறான். இந்த வசன பகுதியில் அப்சலோமின் குணாதிசயத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய ஞானத்தை பற்றியோ நீதியை பற்றியோ அவன் நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்டது பற்றியோ ஒன்றும் சொல்லப்படவில்லை. ஆனாலும் அப்சலோம் நியாயாதிபதியாய் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். நியாயப்பிரமாணத்தை தெரியாமல் வழக்குகளை விசாரிக்க முடியாது. கர்த்தருடைய சட்டம் தெரியாமல் நியாயாதிபதியின் ஆசனத்தில் அமரவும் முடியாது. இக்காலத்திலும் அப்சலோமை போல சிலர் ஒரு சில பதவிகளுக்கு ஆசைப்படுகிறார்கள். அந்த பதவிகளை வகிப்பதற்கு அவர்களுக்கு தகுதியும் திறமையும் இல்லாவிட்டாலும் அந்த பதவிகளை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முயற்சி பண்ணுகிறார்கள். பதவிகளுக்கு தகுதி உள்ளவர்கள் மிகுந்த கண்ணியத்தோடு இருப்பார்கள். அவர்கள் பதவிகளை தேடி போக மாட்டார்கள். பதவிகள் அவர்களை தேடி வரும். அதுவரையிலும் பொறுமையோடு இருப்பார்கள். அப்சலோமுக்கோ பொறுமை இல்லை. இஸ்ரவேல் தேசத்திலே நியாயாதிபதியாக வைக்கப்படுவதற்கு அவனுக்கு தகுதியும் இல்லை. அப்சலோம் தன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு தவறான வழிமுறைகளை பின்பற்றுகிறான். வழக்கு வியாஜ்யம் உள்ளவர்கள் எல்லோரும் தன்னிடத்தில் வரவேண்டும் என்பதும் தான் அவர்களுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்பதும் அப்சலோமின் ஆசை. இதற்காக தன்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்று அவன் ஆசைப்படுகிறான். வழக்குகள் விசாரிக்கப்படும்போது நியாயாதிபதி தலைமை ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பார். இதுவே அப்சலோமின் ஆசை. அப்சலோம் தலைவனாயிருக்க விரும்புகிறான். அப்சலோம் இஸ்ரவேலின் ராஜரீகத்தை கைப்பற்றுவதற்கு குறுக்கு வழியில் முயற்சி பண்ணுகிறான். அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்றால் முதலாவதாக மக்களுடைய இருதயத்தில் இடம் பிடிக்க வேண்டும். இதற்காக அப்சலோம் ஒரு சில தந்திரமான காரியங்களை செய்கிறான். எவனாகிலும் ஒருவன் அப்சலோமை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொள்கிறான். அப்சலோம் ஒரு திருடன். பொய் சொல்லி ஏமாற்றி சாதுரியமாக பேசி ஜனங்களுடைய இருதயத்தை திருடிக் கொண்டான். தாவீதின் தோல்விக்கான காரணங்களின் விவரம் வருமாறு: தாவீதின் முதுமையும் தேசத்தில் நீதி விசாரிப்பை அவன் புறக்கணித்ததும் அப்சலோம் இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டது. தாவீதின் பாவங்களினால் ஜனங்களுக்கு அவர் மீது நம்பிக்கை அற்றுப்போயிற்று. தாவீது பாவம் செய்த தன் குமாரனை தண்டியாமல் பட்சபாதமாய் நடந்து கொண்டார். தீர்க்க தரிசனத்தின் நிறைவேற்றம்: யோவாபின் மிகப்பெரிய வல்லமையும் துன்மார்க்கமும் அடக்கும் பண்பும் தாவீது இவனுக்கு எதிராக நியாயம் விசாரிக்காமல் இருந்தது. ஜனங்களுக்கு தாவீதின் மீது காணப்பட்ட அதிருப்தி: தாவீது ராஜா இஸ்ரவேல் தேசத்தை நல்ல முறையில் ராஜரீகம் பண்ணி வருகிறார். ஆனால் அப்சலோமோ இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாங்க காரியங்களை குறை சொல்லுகிறான். ராஜாவினிடத்தில் வழக்கு வியாஜ்யம் உள்ளவர்களின் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்று அப்சலோம் ஜனங்கள் மத்தியிலே விஷ விதைகளை தூவுகிறான்.
தாவீது ராஜாவுக்கு அதிக வயதாயிற்று என்றும் அவரால் ஒரு வேலையையும் ஒழுங்காய் செய்ய முடியாது என்றும் ராஜாவின் வேலைகளை தன்னிடத்தில் கொடுத்தால் அதை தன்னால் நேர்த்தியாக செய்து முடிக்க முடியும் என்றும் அப்சலோம் ஜனங்கள் மத்தியிலே தன்னை குறித்து பெருமையாக பேசுகிறான். அப்சலோமைப் போல தாவீதுக்கு இன்னும் அநேக குமாரர்கள் இருக்கிறார்கள். அப்சலோம் ஜனங்கள் மத்தியிலே தாவீதின் மற்ற குமாரர்களைப் பற்றி தப்பிதமான செய்திகளை பரப்புகிறான். அவர்கள் போஜன பிரியர்கள் என்றும் குடித்து வெறிக்கிறவர்கள் என்றும் ஜனங்களுடைய வழக்குகளை அவர்களால் விசாரிக்க முடியாது என்றும் இஸ்ரவேலை ஆளுகை செய்ய அவர்கள் தகுதி இல்லாதவர்கள் என்றும் அப்சலோம் தன்னுடைய சகோதரரை பற்றி ஜனங்கள் மத்தியிலே பொல்லாப்புகளை சொல்லுகிறான். தாவீதின் குமாரர்கள் பிரதானிகளாயிருக்கிறார்கள். அவர்களுக்கு உயர்ந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் தங்கள் கடமைகளை ஒழுங்காய் செய்ய மாட்டார்கள். ஜனங்களுடைய காரியங்களை அவர்களால் விசாரிக்க முடியாது என்று அப்சலோம் தாவீதின் மற்ற குமாரர்களை பற்றி தப்பிதமான செய்திகளை ஜனங்கள் மத்தியிலே சொல்லுகிறான். அப்சலோமின் சாதுரிய வார்த்தைகளை கேட்கிறவர்கள் அவனை நம்புகிறார்கள். அப்சலோமை தேசத்தில் நியாயாதிபதியாக வைத்தால்தான் தங்களுக்கு நீதி கிடைக்கும் என்று ஜனங்கள் நினைக்கிறார்கள். அப்சலோம் ஜனங்களிடத்தில் சொல்லும்போதே அவர்கள் காரியம் நேர்மையும் நியாயமுமாய் இருக்கிறது என்றும், ஆனாலும் ராஜாவினிடத்தில் அவருடைய காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்றும் சொல்லி இருக்கிறான். ஜனங்களும் அப்சலோமை நம்பி அவனை தங்களுக்கு நியாயாதிபதியாக நியமிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்சலோமை போல தங்கள் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் தேசத்திலும் தீங்கு செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக ஜனங்கள் மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். ஒற்றுமையாய் இருக்கிறவர்களை பிரித்து விடுவார்கள். சமாதானமாய் இருக்கிறவர்களுக்கு மத்தியிலே சண்டைகளை உண்டு பண்ணி விடுவார்கள். அப்சலோம் தங்களுக்கு நல்ல நியாயாதிபதியாய் இருப்பார் என்று ஜனங்கள் சொல்ல வேண்டும். அதையும் அப்சலோம் அவர்களுக்கு சொல்லித் தருகிறான். ராஜாவினிடத்தில் ஜனங்களுடைய காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்று சொல்லும்போதே ஜனங்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்றும் அப்சலோம் சொல்லுகிறான். அப்சலோம் தன்னை இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே ஒரு துடிப்பான வாலிபனைப் போல காண்பித்துக் கொள்கிறான். வழக்குகள் எல்லாம் நல்ல முறையில் விசாரிக்கப்பட்டு ஜனங்களுக்கு நியாயம் செய்யப்படும் என்று உறுதி சொல்லுகிறான். தங்களுடைய வழக்குகளை அப்சலோம் விசாரிக்க வேண்டும் என்று ஜனங்களும் விரும்புகிறார்கள். அப்சலோம் ஜனங்கள் மத்தியில் தனக்கு மதிப்பும் அக்கறையும் இருப்பது போல காண்பித்துக் கொள்கிறான். அவன் ராஜாவின் அரண்மனையில் இருக்க வேண்டியவன். ஆனால் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்தில் நின்று கொண்டு ராஜாவினிடத்தில் வழக்கு விசாரிக்கப் போகிறவர்களை தானாகவே வலிய போய் அவர்களை பார்த்து பேசுகிறான். அவர்களுடைய ஊரையும் அவருடைய வழக்குகளையும் விசாரித்து தனக்கு அவர்கள் மீது அக்கறை உள்ளது போல காண்பித்துக் கொள்கிறான். அவர்களுடைய வழக்குகளில் நேர்மையும் நியாயமும் இருக்கிறது என்று அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளையும் சொல்லுகிறான். அப்சலோமின் இருதயத்தில் பெருமை இருக்கிறது. ஆனால் அவன் தன்னுடைய இருதயத்தின் பெருமையை மறைத்துவிட்டு தனக்கு தாழ்மை இருப்பது போல மாய்மாலம் பண்ணுகிறான். எவனாகிலும் ஒருவன் அப்சலோமை வணங்க வரும்போது அப்சலோம் அவனை வணங்குவதோடு நிறுத்தி கொள்ள மாட்டான். தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். இவ்வாறாக அப்சலோம் இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொள்கிறான். அப்சலோமின் இருதயம் லூசிபரை போல பெருமையோடு இருக்கிறது. அப்சலோம் லூசிபரை போல தந்திரக்காரனாயும் இருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களும் அப்சலோமின் தந்திரங்களை அறியாமல் அவனை நேசிக்கிறார்கள். தங்கள் இருதயத்தில் அப்சலோமுக்கு இடம் கொடுக்கிறார்கள். அப்சலோமும் தன்னுடைய சாதுரிய வார்த்தைகளினாலும் மாய்மாலமான காரியங்களினாலும் வெளி வேஷங்களினாலும் இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொள்கிறான்.